கோவை மருதமலை பகுதியில் சாலையை கடந்த காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். அங்கு எவ்வளவு தூரம் வாகன ஓட்டிகள் அணிவகுத்து நிற்கிறார்கள்? மேலும் யானையை பிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக. அதாவது மருதமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானை இரவு நேரங்களில் ஐஓபி காலனி குடியிருப்பு பகுதிக்குள் உலா வரும். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை ஐஓபி காலனி பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை காலை 7:30 மணி அளவில் அங்கிருந்து பாரதியார் பல்கலைக்கழகம் பின்புறம் உள்ள அந்த வனப்பகுதிக்கு செல்ல அங்கிருந்த சாலையை கடந்து சென்றது. அப்போது பாத்தீங்கன்னா வழியாக வந்த இருசக்கர வாகனம் மற்றும் பேருந்துகள் யானையை கண்டவுடன் அந்த சாலையில் நிறுத்தினாங்க. இருப்பினும் காட்டு யானை அந்த பேருந்து மற்றும் இருசக்கர வாகனத்தை நோக்கி சென்றதால் அந்த வாகனங்கள் திருப்பி எடுத்து செல்லும் ஒரு சூழல் ஏற்பட்டது. வழக்கமாக இரவு நேரங்களில் வரக்கூடிய இந்த ஒற்றை காட்டு யானை இன்று காலை சுமார் 7:30 மணி அளவுல வந்த காரணத்தினால வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். மேலும் அந்த யானையை அங்கிருந்த வனத்துறையினர் அடர் வனப்பகுதிக்குள் விரட்டி இருக்கிறார்கள். இந்த மாதிரி பகல் நேரங்கள்ல வராமல் தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.